இப்ப என்ன சொல்றீங்க? உள்ளாட்சி பிரிஞ்சு போக சொல்றீங்களா? இது கேள்வியே தப்பு. கேள்வியே தப்பு. திமுக 5 வருஷமா ஒண்ணுமே பண்ணல. நாங்க இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கோம், உங்களுக்கு எல்லாமே தெரியும். மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்கோம், 50 ஆண்டுகளாக வளர்ச்சி கொடுத்துருக்கோம். சட்ட ஒழுங்கு முழுமையா சரியில்லை. கோயம்புத்தூர் மக்கள் முக்கியமாக சட்ட ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு இன்னைக்கு மோசமான சூழ்நிலை இருக்கு. இதெல்லாம் மாற வேண்டும். எடப்பாடி முதலமைச்சர் வரணும். ஏங்க இல்ல இப்ப இது முக்கியமா? இப்ப எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ண, அதாவது எந்த கூட்டணியுமே இப்ப என்ன சொல்றீங்க? உள்ளாட்சி பிரிஞ்சு போக சொல்றீங்களா? இது கேள்வியே தப்பு. உங்க கேள்வியே தப்பு. நீங்க கேள்வியே தப்பு. இதுக்கு நான் பதில் சொல்ல, உங்க கேள்வி தப்பு. ஃபர்ஸ்ட் இல்ல இப்ப சட்டமன்ற தேர்தலை பத்தி பேசுங்க. நான் எங்க தொண்டர்கள் நல்லா வேலை செய்யணும், அப்பதான் எல்லாம் ஜெயிக்கணும். அப்படி சொல்றேன். ஆனா ஒரு கூட்டணின்னா திமுக மட்டும் 10 வருஷமா இருக்காங்க, அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க, கேள்வியே தப்புங்க. நீ கேட்ட கேள்வி தப்பு. அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. ஃபர்ஸ்ட் இப்ப நம்முடைய வடக்கு தொகுதி, கோவை வடக்கு தொகுதியிலே அறிமுக கூட்டம் நடந்தது. நிச்சயமாக சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். ஏன்னா திமுக 5 வருஷமா ஒண்ணுமே பண்ணல. நாங்க இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கோம், உங்களுக்கு எல்லாமே தெரியும். மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்திருக்கோம், 50 ஆண்டுகளாக வளர்ச்சி கொடுத்திருக்கோம். இந்த வடக்கு தொகுதிக்கு மட்டும் அதிகமான திட்டங்கள் கொடுத்திருக்கோம். வடக்கு தொகுதிக்கு அதிகமான திட்டங்கள். தெற்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பான முறையில் அவங்க பணியாற்றினாங்க. வானதி இப்ப வடக்கு தொகுதிக்கு அவங்க நிக்கிறாங்க. அதே போல தெற்கு தொகுதியில் அம்மாச்சி நிக்கிறாங்க. ரெண்டு பேருமே மிகப்பெரிய வெற்றி பெறுவாங்க. வடக்கு தொகுதியில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதிகமான திட்டங்கள், என்னென்ன திட்டங்கள் நம்ம படித்தோம். அதாவது சட்ட ஒழுங்கு முழுமையா சரியில்லை. கோயம்புத்தூர் மக்கள் முக்கியமாக சட்ட ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு இன்னைக்கு மோசமான சூழ்நிலை இருக்கு. இதெல்லாம் மாற வேண்டும். எடப்பாடி முதலமைச்சர் வரணும். அதுக்கு வானதி அவர்கள் வெற்றி பெறுவார். மக்கள் தெளிவா இருக்காங்க, ஜெயிக்க வச்சிருவாங்க. அதே மாதிரி இப்போ உதயநிதி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், பிரச்சாரத்துல அந்த பிலோ த பெல்ட் பேசுறாங்க. அது எப்படி நான் பாக்குறீங்க? பிலோ த பெல்ட் அதாவது ரொம்ப ஒரு மாதிரி தரக்குறைவா பேசக்கூடிய அந்த சூழலை எப்படி நான் பாக்குறேன்? அதாவது அதிமுக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா உருவாக்கின கட்சி, உருவாக்கின தலைவர்கள். நாங்க மக்கள் எங்களை மதிக்கிறாங்க, மக்கள் கட்டுப்பாடு இருக்காங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம், திட்டங்களை பத்தி பேசுறோம். இன்னைக்கு அவங்க எங்க கூட போட்டியே போட முடியாது. குறிப்பாக அவங்க எல்லாம் சொல்றது மெயினா பேசுறது என்னன்னா, டெல்லிக்கு எங்களுக்கு போட்டின்னு தான் பேசுறாங்க. டெல்லிக்கு எங்களுக்கு போட்டின்னு சொல்லி, ஏனென்றால் அவங்க திட்டங்கள் பண்ணா இங்க பேசுறோம், எடப்பாடியில் செய்ய போற திட்டங்களை பேசுறோம். வெற்றி உறுதி. நன்றி.